நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாளின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்லோர் நட்பை தேடிச் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிக்கும் கூட நல்ல எண்ணத்தை நினைப்பவனே நல்ல மனம் படைத்தவன். தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை மனதிலிருந்து அகற்றிவிட முடியும். வெளித்தோற்றம் பற்றி கவலைப்படாதே. உள்ளத்தை தூய்மைப்படுத்த அக்கறை காட்டு. நேர்மையான நடத்தை எல்லோருக்கும் நன்மை வழங்கும். தக்க சமயத்தில் உதவி செய்பவனே சிறந்த தோழன். அவனுடைய நட்பை விட்டுவிடுவது கூடாது. உண்மையை மட்டுமே பேச பழகு. இல்லையே மௌனமாக இருந்துவிடு. சிறிய இன்பங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும். விடுதலை பெறுவதற்கான வழியை பிறர் மூலம் அடைய முயலாதே. அதற்கான வழி உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். புயலுக்கு அசையாத உறுதியான பாறை போல புகழ்ச்சி இகழ்ச்சியை கண்டு மயங்காதவனே அறிஞன். யானையை அங்குசத்தால் அடக்கியாள்வது போல் மனதையும் அடக்கியாள கற்றுக்கொள்ள வேண்டும். பகைமைக்கு நிகரான பாவம் இல்லை. மன அமைதிக்கு ஈடான இன்பம் இல்லை. தீய செயல்கள் ஆரம்பத்தில் தேன் போல இனித்தாலும் முடிவில் துன்பத்தையே கொடுக்கும். எவருடைய மனம் கலங்காமல் இருக்கிறதோ, குழப்பம் அடையாமல் இருக்கிறதோ, எவர் பாவ புண்ணியம் பற்றி சிந்திப்பதில்லையோ அவர்களுக்கு அச்சமென்பது அனாளவும் இருக்காது.